50 50 ரொம்ப அதாவது நம்ம பயிற்சிக்கு வரவங்களே வர்றதுல சிறப்பாக இருக்கிற மாணவர்களை வந்து இன்னும் நல்லா சிறப்பான பயிற்சி கொடுத்து அந்த 50 பேரை நம்ம அது வந்து எடுத்து அவங்களுக்கு மேலும் பயிற்சி கொடுத்து படித்த முடிச்சவங்க ஃப்ரெஷர்ஸ் முடிச்சு இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கவங்க அந்த நாளைக்கு இந்த பேப்பரை படிக்கிறாங்க, அவங்க எப்படி கான்டெக்ட் பண்ணுங்க, யாரை கான்டெக்ட் பண்ணுங்க? காலேஜில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் நம்ம அப்படியாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் போட்டு விடலாம். இதுங்க ஒரு ஆள் கொடுத்துருவோம். எஸ் இந்தியா தேவேந்திர எஜுகேஷனல் சார்ஜ் ரெண்டும் சேர்ந்து தான் தொழில்களை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் A1 கான்செப்டில் அண்ணன் வால்ரஸ் அவர்கள் தொழிலதிபர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களில் முக்கியமாக வந்து கலவரங்கள்லாம் இன்றைக்கு பரவாயில்ல, அந்த மாதிரி பாதிக்கிறவங்களாம் இன்னும் அன்றைக்கி நான் சொல்லுவேன். தொழில் வளர்ந்தால் தொழில் தான் வளர்ந்துருக்குமே தவிர இந்த சண்டை சச்சரவு இருக்காது, மது போதைக்கு போக மாட்டாங்க. இந்த கான்செப்டில் இவங்களை ஊக்குவிக்கணுங்கிறது தான் நாங்கள் இந்த கான்செப்டை முயற்சி எடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் ஏஐ கான்செப்ட், எஸ் இந்தியா கேம்ப், தேவேந்திரா ட்ரஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இதை முயற்சி செய்து பெரிய டெவலப்பாக உலக நீரில் கொண்டு போய் சொல்லி முடிவெடுத்து இதை பேசியிருக்கோம். நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். நம்பர் சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுப்போம். எந்த நம்பரில் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி சொல்லி குறிப்பாக 50 பேரை செலக்ட் பண்ணுறோம். அதில் 50 பேரோ 100 பேரோ இன்டர்வியூ எடுக்கிறோம். அதில் வந்து திறமசாலிகளாக 50 பேரை நாங்கள் எடுக்கிறோம், இன்டர்வியூ வச்சு எடுப்போம். அதன் மூலமாக ஃபாஸ்ட் டெவலப்பாக ஏஐ எஸ் இந்தியா கேம்ப், தேவேந்திரா ட்ரஸ்ட் ரெண்டு சேர்ந்து இது உலக ரீதியில் தொழில் முன்னேற்றம் கொண்டு வருவதற்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அதனுடைய முயற்சி தான் ஃபஸ்ட்டு நிலை. நம்ம இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை இழப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சம் மக்களுக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு தேவையான உறுதித்தன்மை கொடுக்கும்போது வெளிநாடு போக மாட்டாங்க. வெளிநாடு ஏற்கனவே இருக்கவங்க, நீங்கள் இருக்கிறவங்கள சொன்னீங்களா? இல்லை, இப்போ வெளிநாடுகளில் இப்போ மீட்டா, ஃபேஸ்புக் மீட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லை. இந்த அபாயமான நிலை ஏஐயால் இருக்குது. நம்ம இது ஏஐயால் எப்படி இருக்கும்? வேலை போகிறீங்களா? ஏன்னா ஒரு திறமை இருக்குது சார். அந்த திறமைக்கு கூடுதல திறமை ஒன்று வந்துருக்கு. இந்த டெக்னாலஜி வரும்போது இப்போ நாம வந்து முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் நம்மளுக்கு லேட்டஸ்ட் எடுத்து வரும்போது நம்ம வளர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து அதுக்கு அந்த டெக்னாலஜிஸை பயன்படுத்துறதுக்கு தங்களை தாங்கள் வளர்த்துக்கணும். அதன் மூலமாக வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக தான் வரணும் ஒழிய நிச்சயமாக அது வந்து அவங்கள வந்து பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காது. வெளிநாட்டு மோகங்கள் அதிகமாக இருக்காங்க, இங்கே இருந்துட்டாங்க சார். அவங்க வேலை வாய்ப்பு இழக்கிறாங்க இல்லையா? ஒன்று இழக்கிறாங்கன்னா இந்த டெக்னாலஜி கொடுத்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். டைப் படிச்சுருந்தாங்க, கம்ப்யூட்டர் வந்து டைப் படிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு மாறணும். இன்னும் வேலை வாய்ப்பு கூட தான் செய்யும். அவங்க அங்கே இழந்துருவாங்க. அந்த வாய்ப்பை நம்ம நாட்டில் உருவாக்கி இங்கே கொடுப்பாங்க. இப்போ இந்த 3 மாத பயிற்சியிலே அவங்க முழுமையாக கற்றுக்க முடியுமா? இல்லை, ஒரு புள்ளி தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய இருக்குது. யூடியூப்பில் நிறைய ஸ்டப் இருக்குது. அவங்க அதனால தான் பயிற்சி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினர் ஆகிக்கும். நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஆமாம், இதில் கற்றுக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது வேலை வாய்ப்பு நம்ம அதில் அவங்க போட்டுருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, முதல்ல அதை செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு செல்ஃபோன் இல்லை. ஏன்னா அவங்க எதாவது செல் பண்ணுறதுக்கு இப்போ பவர்ஃபுல் செல்ஃபோன் அதாவது சுப்ரீம் பேட்டத்தில் டைப் பண்ணிருக்கோம். ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்கோம். இதில் பயிற்சி அவங்க பதிவு முடிச்சிட்டாங்கன்னா அந்த 3 மாதம் கழிச்சு அவங்க ஒரு கம்ப்யூட்டரும் மினிமம் 6 lakhs to 10 lakhs பேக்கேஜில் கொடுத்து அவங்களுக்கு ஒர்க்கு ட்ரைனிங் பண்ணாங்க. வருஷத்துக்கு அப்போ பெர் மந்த் வந்து 45,000 ஆர் 50,000 அந்த சேலரி அவங்க வீட்டிலேருந்தே பண்ணலாம். இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் தேவையில்லை சார். இது என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோம். நம்ம திருநெல்வேலி வந்து கிராமப்புறம் சேர்ந்த சாந்தமான இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டுங்க டெக்னிக்கல் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவனோட ஸ்கில் இருக்குது, அவனுக்கு நம்பிக்கையில் வாய்ப்பை கொடுக்கல. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கனால நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ChatGPT வந்து தமிழில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பதில் சொல்ல சொன்னோம். இல்லை நான் தமிழில் கேள்வி கேட்குறேன், நீங்கள் தெலுங்கு சொல்லலாம் சொன்னோம். இந்த தமிழில் பேசிட்டோம்னா
அது இங்கிலீஷ் நமக்கு என்ன லாங்குவேஜ். அதனால் இவங்க வந்து ஆர்வம் இருந்தால் போதும், அறிவு வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு கோடிய அறிவாளியை நீங்கள் வேலைக்கு வச்சு போயிருக்காங்க. நீங்கள் உதாரணத்துக்கு அதை சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு வந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை கொடு அப்படின்னா ஒரு செகண்ட் உங்களுக்கு வந்து பூர்வீகத்துலேருந்து கொடுப்போம். இல்லை எனக்கு திருநெல்வேலி இருக்கிற அந்த கலெக்டர்ஸை பற்றி டேட் வைஸ் அப்படி தான் கொடுக்கும். அப்போ ஆர்வம் வந்து நம்ம படிக்க வேண்டியது அறிவு கிடையாது. சயின்ஸ் பாருங்கள், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் உள்ளவருக்கு எந்த கிராமத்தில் இருந்தாலும் போதும். அதுக்கு தான் நம்ம 3 மாதம் பயிற்சி நம்ம தேடுறோம். எதுக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஹையாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்வம் உள்ளவங்க அப்போ தான் சீக்கிரம் ரீச் ஆகும். ஆர்வம் வந்துட்டால் போதும் அறிவாளியாக அவங்க மாறிக்கிறோம். இப்போ நீங்கள் செல்ஃபோனில் வந்து நாங்கள் இப்போ மைக்கில் கூப்பிட்றதுக்கும் சும்மா கூப்பிட்றதுக்கும் மைக்கில் கூப்பிட்டு மெதுவாக கூப்பிட்டு அங்கே வரைக்கும் போயிருந்தீங்க. அது வந்து இந்த டெக்னாலஜி வந்து அந்த ஆர்வம் இருந்தால் எந்த அளவுக்கும் அவங்க வந்து போகலாம். அதுக்கு அளவே கிடையாது, வானமே இல்லை, அது தாண்டி கூட போகலாம். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய தவறுகள் நடக்குது. மாஃபிங் இதெல்லாம் நடக்குதுங்க சார். அதுக்கு வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்னா இதோட வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு தப்பு தான் நம்ம டக்குன்னு பார்க்குறோம். இது தப்பு நடந்துச்சு இல்லை, வளர்ச்சி ஒரு 100 நடந்துருக்குது, தப்பு 2 நடந்துருக்குது. தப்பு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம், வளர்ச்சியை நம்ம பார்க்கல. நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை ரீட் பண்ணி 3 மாதம் டைம் கேட்குது. அதுக்கே பாதி நோயாவது செத்து போயிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து மிஸ்ஸில் அப்படின்னா வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும். அதை நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நம்ம கோர்ட்டு இவ்வளோ கேஸில் இருக்கு இல்லையா, இப்போ வந்து 8 வந்து அது இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லா ஃபீல்டும் வந்து அட்வான்டேஜ் வந்து மில்லியன் டைம் போகுது. நம்ம அதை பார்க்கலாம். ஒரு தவறு எங்கேயோ நடக்குது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு அடிப்படை நடந்தால் அதுவும். ஆனால் ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் ஒன்றுமே நடந்துருக்காது. அமைதியாக அதாவது நம்ம காட்டில் இன்றைக்கி நெல்லை மாவட்டம் அமைதியாக அப்படி நல்லா இருக்கு சொல்ல மாட்டோம். ஆனால் உள்நெறிந்து தான் தவறு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து இல்லை, அதாவது எந்த டெக்னாலஜி வளர்ந்ததும் அதுக்கு சைடு எஃபெக்டில் கெட்டவர்கள் வருவாங்க. அது வெளியே ஃபோக்கஸில் தெரியும். ஆனால் நல்லது நிறையா வந்துட்டு பார்த்து ஆனால் நல்லது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அது பெரிய லெவலில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வளர முடியும், தாண்டி தான் வளரும். இந்த ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் எஜுகேஷன் என்ன ஸ்டார்டிங் வந்து அவங்க வந்து இதை மாதிரி பார்க்குற 10 வீடியோ நீங்கள் பாருன்னு சொல்லுவோம். இதில் வந்து இதை வளர்ந்த உலக ஃபேஸ்புக் ஒரு உணர் எப்படி வளர்ந்தாரு, சூழ்நிலை உணவு மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஆர்வம் இருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணினா கூட போதும், ஆர்வம் தான் போதும். பெண்கள் எல்லாருமே பண்ணுறது ஏஜ் லிமிட்டு இப்போ சென்டரு ரிலீஜியஸு ஹாஸ்பிட்டல் ஆர்வம் இருந்து நல்ல அதெல்லாம் போட்டுப்போம். நல்ல ஒழுக்கம் வேணும் சிலர் போட்டு தமிழ் அவங்க ஆக்கி தரதில்லை. நம்மளோட கான்செப்ட் முதல்ல வந்து அவங்க வந்து நல்ல எண்ணமாக இருக்கும், நல்ல எண்ணம் கேரக்டர் இல்லை அப்படின்னா இதை வர முடியாது. அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் ராணுவத்தில் சொல்கிறேன். அப்போ இந்த ராணுவத்தில் இப்போ சண்டை மட்டும் இல்லை, அண்ணனும் நாட்டுக்கு போயிருந்தாங்க. ராணுவமே நம்ம சொல்லியிருக்கோம், நான் சொல்லியிருக்கோம் எல்லாருமே ராணுவம் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் வர எல்லாருமே இப்போ நீங்கள் இன்னும் நாட்டு செய்திகளை போட்டு படிப்போம். ஸோ இதுக்கு நம்ம சரியாக ரெக்கனைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ராணுவத்துக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை விட 9 நிமிஷம் உள்ள பணி வச்சு சில செய்திகள் எடுத்து கொண்டு வரீங்களா, ராணுவத்தில் கூட அவனுக்கு சொல்லுங்கள் பாதுகாப்பு இருக்குது, அவனுக்கு சில சலுகைகள் இருக்குது. அப்போ அதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணல, அதுதான் அதோடைய வேல்யூ இல்லாமல் கூடாது. அதனால் வந்து இதை வந்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் நம்ம முதல்ல உருவாக்கும். அதில் தான் நான் இதை பற்றி கான்செப்டில் போட்டிருக்கோம். தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், ஒரு லாங் மிஷன் வேணும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்ம வந்து நாங்கள் யோசிச்சுருக்கோம், உலக லெவலில் வந்து கூகுளில் இந்த பவர்லாம் போடணும். அதை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் புதுசாக இருக்கும். அதில் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து இந்த மக்கள் இந்தியன் பாப்புலேஷன் வந்து லீட் பண்ணுவாங்க. அது சிலிக்கான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஊரில் மாதிரி பண்ணலாம். அதை நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விட்டு நீங்கள் சொல்லுவீங்க, பேக்கில் வரும், இல்லை செலக்ஷன் ஆகி பண்ணலாம். அவங்களே இண்டிவிஜுவல் சிஓஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் இருக்கவங்க நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா பேக்கேஜ் தரமாதிரி இல்லை சார் நான் பண்ணி என்னால் 10 கோடி பண்ண முடியும்னு போகக்கூடிய நம்பிக்கையோட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு நம்மகிட்ட வந்து ஸ்லேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்ம ஊரில் ஒரு 1000 வேலை வாய்ப்பு கொடுப்போம், கொடுக்கக்கூடிய இதில் வருவோம். அந்த டைமில் நீங்கள் அடுத்த நாள் நம்ம கவர்மெண்ட் மீட்டிங் போகிறது நீங்கள் சொன்னது இது நம்ம இருக்கால இருக்கும், அதை பார்த்து தெரியும் ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம என்ன எதை நோக்கி போகிறோம், அந்த வளர்ச்சியோடைய அளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ஸ்பீடாக வளரும். கிட்டமாக 50 பேர் இலக்கு வச்சுருக்கீங்க. உங்களுடைய இலக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் நம்ம இந்தியாவில் வேறு அந்த 100 பேர் என்ன புரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம இந்தியாவில் வந்து குறைஞ்சி ஒரு 5 லட்சம் பாப்புலேஷனில் வந்து பற்றி இந்த நெட்வொர்க்கில் இருப்பாங்க. அவங்க உலகத்தை லீட் பண்ணுவாங்க. சார் இதுக்கு டைம் என்ன சார்? மினிமம் 5 இயர்ஸ் டைம். 5 இயர்ஸ். அதாவது வந்து இப்போ ஒரு ஈவினிங் காலேஜோ இல்லை மார்னிங் காலேஜோ படிக்கிறாங்க அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லை சார்? அதான் டெய்லி இந்த கோர்ஸ் டைம் ட்ரைனிங் பண்ண வீட்டில் பண்ண எப்போ கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லுங்கள். வீட்டிலேருந்தே பண்ணுங்களா? வீட்டிலேருந்து கூட நம்ம பண்ணிவிட்டு நமக்கு நம்ம ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு சண்டே அது சாட்டர்டே ஒன் டே வந்து ஒன்லிப்பாக டிஸ்கஷன் தான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தெரிஞ்சுக்கிறது இதில் இருக்குது. நான் சொன்னதை விட மேட்ரு இன்டர்நெட்டில் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணிட்டு நீ இந்த வாரம் என்னப்பா பண்ணணும், சேலரி கொடுக்குறோம், இது பேக்கேஜ் கொடுக்குறோம், நீ என்ன கற்றுக்கிறோம் எழுதி சொல்லு. ஸோ அவங்க டீச் பண்ணி இவன் கற்றுக்கிறோம் போட்டு அவங்கள வச்சு படிக்க வச்சுட்டு
இதுக்கு மேலே உள்ள டீம் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம இதப்பா நீங்கள் எப்படி செட்டாக பண்ணிருக்கீங்க இதுக்கு அவங்க வந்து ஏஜ் ஒரு பணம் சம்பாத்தியம் பண்ணுறதை பார்க்கலாம், கார் வந்து பார்க்கலாம், நம்ம நாட்டை பற்றி இருக்கிறோம். அப்போ இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாட்டுக்கு பற்றி ஒரு கரப்ஷன் எப்படி நம்ம குறைக்க முடியும், இல்லை இந்த ஈஸி லைன் வந்து இன்னும் டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து நம்ம அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே உட்காந்துருக்கோம். நம்ம வந்து கீழே போகவே முடியாது. நம்மளோட வந்து நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்கள அப்போ உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையிலே நம்ம அதை ஒத்துக்கிட்ட வண்டி இருந்து அவங்க டெக்னாலஜி இருக்காங்க. பட் நம்ம அனுபவம் அவங்ககிட்ட நம்மகிட்ட என்ன கூட இருக்குன்னா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தேவையான அனுபவம் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்க வர வச்சுட்டு நம்மளுடைய அனுபவத்தையும் உலக நாட்டு அனுபவத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள திறமையை உருவாக்க வச்சுட்டு அந்த 50 பேர் அந்த 50 அவன் டிஸ்கஸ் பண்ணுவான். நெட்டில் பார்த்துப்போம், நான் இதை பார்த்தேன், நீங்கள் நான் கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ண வச்சுக்கலாம். அது நீங்களும் பண்ண நான் 4 பேர் பண்ணுறேன் ஒரு ப்ராஜெக்ட். இப்போ 4 பேர் பண்ணி இப்போ யாரு வருது அப்படின்னு நம்ம வந்து பெஸ்ட்டு கொடுப்போம். இது வந்து இப்போ எவ்வளோ என்ன ஒரு 1 மந்த்துக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். காலேஜில் வந்துடுவாங்க, ஒரு மாதத்தில் வந்து ஒரு ஹாலிடேஸ் இருக்குங்களா, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கெட்டுக்கிறது வந்து நம்ம கெட்டுக்கிறது வந்து பார்த்துட்டு செலக்ஷன் வந்து அப்போ இன்வைட் பண்ணுவாங்க எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து போடலாம். கரெக்டு வரும்போது நீங்கள் வந்து பேட்டி எடுத்து முதல் வாரத்தில் வாரத்தில் ஒரு பேட்டி போடுறது இந்த மாதிரி எடுத்துக்காங்க. அவங்க மன அடுத்த வாரம் என்ன பாருங்கள். இது வந்து ஒரு பேப்பருக்கு இது ஒரு செய்தியாக இருக்கும். இது உலக நாடுக்கு நான் வந்து இது வந்து உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் போகும். இது வந்து நம்ம பண்ணுற கான்செப்ட் நீங்கள் ஆரம்பம் சின்னது மாதிரி தெரியலாம். அதோட டெப்த்து போகும்போது வந்து இதை வந்து உலகமே பின்பற்றக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இளைஞர்களை அவங்களே டீச்சர் அவங்களே அவங்கள கற்றுக்கிட்டு அவங்க ஒரு 1000 வேலை வாய்ப்பு கொடுத்து அதை உலக நாட்டுக்கு பெனிஃபிட் பண்ணலாம். கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். இப்போ வந்து சார் உலகத்திலே இப்போ தானே டெக்னாலஜி புதுசு. இப்போ தானே இதே புதுசு. நம்ம முன்னோடிகளாக இருக்கோம். ட்ரைனிங் கவர்மெண்ட் அப்ரூவல் கவர்மெண்ட் அதுக்கு போக போகிறது இல்லையா? இப்போ நான் பெட்டி கடை வைக்க போகிறேன், லைசன்ஸ் தான் இருக்கிறேன், அப்ரூவல் வந்து அது மாதிரி வந்து ஒரு விவசாயம் பண்ண போகிறேன். இது மாதிரி இப்போ அவனுக்கு தொழில் வந்து வெளியே வந்து அது நீங்கள் சர்டிஃபிகேட் கிடைக்கலாம். சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு வரும். தொழில் கற்றுக்கிற ஒரு 3 பேர் தெரிஞ்சு லோனே தேவைப்படாது. இது பணமே தேவைப்படாது. எல்லாமே சார் இந்த பணமே அவன் போடக்கூடாது. அவங்களே நாலேஜே அவன் டெவலப் பண்ண வைக்க போகிறான். அவன் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். உங்கள் பத்திரிகைக்குள்ள செய்தி நீங்கள் அவனோட வேலை செய்யணும். அப்போ எனக்கு செய்தி டிராஃபிக் பண்ணி அவன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவான். அந்த அளவுக்கு தமிழோட சார் எல்லாம் பேரையும் சொல்லிக்கலாம். ஏன்னா சில ஆளுக்கு இல்லை நீங்கள் பேர் உங்கள் பேர் எடுக்க சார் சார் உங்கள் பேர் சார் கை ஒடிக்கு சார் எல்லாரும் பேரையும் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு அப்படின்னா சார் வெளியில் விடப்படாது எந்த பேர் எடுக்கிறோம் டெக்னாலஜி கிட்ட வந்து சத்தம் மகேந்திரன் சரியா விஜய் பேசிட்டேன்.